ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ராஜிஸ் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம முதல்ல முறுக்கு புளியர் அச்சிலையும் ரெண்டாவது ஜல்லடை கரண்டியும் யூஸ் பண்ணி சூப்பராக மொறுமொறுன் காரச்சேவு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் ஜல்லடை கரண்டி வச்சுக்கலாம். இப்போ இதில் 1 கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு சேர்த்து சலிச்சு எடுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகு, இதை கொரகொரப்பாக பிடிச்சி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் காயம், 1 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு, உப்பு தேவையான அளவு, 1/4 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மாவில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கால் கப்பு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை கையால் பிசைஞ்சுக்கலாம். கையில் ஒட்டாமல் இருக்க 1 டீஸ்பூன் எண்ணெய் கூட சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். மாவு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் இந்த பதத்தில் இருக்கணும். கொஞ்சம் பெரிய ஓட்டை உள்ள அச்சு எடுத்திருக்கேன். இதை இதில் போட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். இதுலேயும் எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ கொஞ்சம் மாவு இதில் போட்டு மூடலாம். எண்ணெய் சுட வச்சுருக்கேன். இப்போ இதில் முறுக்கு புளியறது போல் புளியலாம். இப்போ திருப்பி போட்டு குக் பண்ணலாம். எண்ணெயில் உள்ள நுரை அடங்கினதும் காரச்சவை மாற்றிடலாம். இப்போ ஜல்லடை கரண்டியில் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். கையில் எண்ணெய் தடவிருக்கேன். இப்போ ஜல்லடை கரண்டியில் கொஞ்சம் மாவை வச்சு உள்ளங்கையில் முன்பக்கமாக நல்லா தேய்ச்சி விடலாம். இது செய்ய டைம் ஆகும், ஆனால் கடையில் கிடைக்கிறது போலவே இது இருக்கும்.
எண்ணெயில் உள்ள நுரை அடங்கிடுச்சு. இப்போ காரச்சவை மாற்றிடலாம். கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை பொரித்து காரச்சவில் சேர்த்துக்கலாம். இதோ நம்மளோட டேஸ்டியான காரச்சேவு ரெடி. எப்படி இருக்குன்னு உடைச்சி பார்த்துக்கலாம். இது அச்சில் செய்தது முறுக்கு போல இருக்குது. இது ஜல்லடை கரண்டியில் செய்தது கடையில் கிடைக்கிறது போலவே இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.